ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி டேர்ம் 2ல் யூனிட் 4 பார்க்குறோம். ஓகேவா? யூனிட் வந்து ஏர். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏர் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். வி கேனாட் சி ஏர். நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் ஏரை, ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ரீஸ் அசைகிறது, க்ளோத்ஸ் வந்து ஆடுறது, இதை வச்சு நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. புக்கு இதுவாகிறது, ஃபேன் வந்து இதுவாகிறது, அது எல்லாத்தையும் வச்சு ஸ்கையில் வந்து கைட்டு பறக்கிறது, அது எல்லாத்தையும் வச்சு பண்ணுறாங்க. ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அரவுண்ட் அஸ். ஏரில் நம்ம ஒன்றுமே இல்லை. ஏர் இஸ் நெசசரி ஃபார் அஸ் டு லிவ். வி கேன் லிவ் வித்தவுட் ஃபுட் ஃபார் சம் டேஸ், வித்தவுட் வாட்டர் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், பட் வி cannot survive without air for more than a few minutes. Air is very important for all living being to survive. When air is moving, it is called as wind. Air move ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து விண்டுன்னு சொல்கிறாங்க. It is cool or something as breeze. When air moves with force, it can even uproot trees or blow off the rooftop. Air is necessary for breathing and also for combustion. ஏர் வந்து ப்ரீத்திங்க்கும் கம்பஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இங்கே பிக்சராக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் லேயர் என்னது? எக்ஸோஸ்பியர், ஐனோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபார் சர்வைல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எர்த்தில் வந்து 78% நைட்ரோஜன் இருக்குது, 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது, ரிமைனிங் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், டஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷன் கம்பஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நைட்ரோஜன் வந்து ஃபெர்டிலைசேஷனு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு நைட்ரோஜன் ரொம்ப தேவை. Atmosphere. Our earth is surrounded by a huge envelope of air is called atmosphere. Atmosphere extended to more than 800 kilometers above the surface of the earth. It is held in a place by the earth's gravity. The atmosphere protects us from many harmful rays coming from the sun. The earth envelope is thicker and higher than the earth's surface. As we go higher, the density and availability of air gradually decreases. நம்ம மேலே போக போக டென்சிட்டி வந்து அதிகமாகும், ஏர் குறையுங்கிறாங்க. ஓகேவா? இது வந்து எதனால் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறனால. ஓகேவா? நம்மளால் வந்து ஒரு இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னென்ன லேயர் இருக்குது அப்படின்னா, அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஓகேவா? இந்த வந்து லேயர்ஸ் நம்மளோட இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். TSMIE. அடுத்தது ட்ரோபோஸ்பியர் இஸ் a layer closer to the earth. It is the layer in which we live. It extends upward for about 16 kilometers above the surface of the earth. Movement of the wind takes place in this layer. It also contains water vapor which is responsible for making clouds. This layer is responsible for weather we experience on earth. Aircraft usually fly above this layer to avoid strong winds and bad weather. The stratosphere lies above the troposphere. This layer has ozone layers. In it, ozone layers protects all life on earth from the human harmful ultraviolet ray. சன்லேருந்து வருது இல்லை, அதை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து ஓசோன் லேயர் தான். ஓகேவா? நம்ம ட்ரோபோஸ்பியருக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியரு, அந்த நடுவில் இருக்கிறது வந்து ஓசோன் லேயர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த லேயருக்கு மேலே தான் ஸ்ட்ராங் விண்டு, பேட் ப்ரீத், இதெல்லாம் பேட் வெதரு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் எபோவ் திஸ் லேயருங்கிறாங்க. ட்ரோபோஸ்பியருக்கு மேலே தான் போகுங்கிறாங்க. வெதர் காக் ஷோஸ் இன் தி டைரக்ஷன் இன் விச் ஏர் இஸ் மூவிங் அட் தி பர்டிகுலர் பிளேஸ். யூ கேன் ஆல்சோ மேக் அ விண்ட் ஷாக் டு ஃபைண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்ட்ஸ். கேன் யூ ட்ரை டு ஃபைண்ட் இட் செல்ஃப். அடுத்து experiment the verification in presence of carbon dioxide, oxygen, nitrogen. Is air is thick or a composite material?
for a long time. It is until 18th century human thought air is as a fundamental constitution of matter. However, an ingenious experiment conducted by John Priestley in 1774 showed that air is not an elementary substance but is a composition or mixture of gas. அது வந்து ஒரு elementary substance கிடையாது, இது வந்து composition of mixtureன்னு சொல்கிறாங்க. He was also able to identify colorless and highly reactive gases which was later named as oxygen by grand French chemist Anox Lavoisier. இது கேட்கலாம், யார் வந்து நேம் வச்சது ஆக்சிஜன் அப்படின்னா லெவாசியர். ஓகேவா. Priest took a tube of water and made a float and placed on a candle on it. He covered a candle with a glass jar. As the bottom of the glass jar was filled with water, no air can enter or exist. இங்கே ஃபஸ்ட்டு ஃபிகரில் சொல்கிறாங்க. ஓகேவா. Hence the jar was completely sealed. As you would have guessed, that candle flame was exist in very short time. He used to magnify a glass to focus the sun ray to the light of the handle. Then he tried to relight the candle many times without opening the sealed jar. The candle could not be relighted. We can make it out of it அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்து, it was clearly that something in the air was being used for burning or being converted into another substance. Once the substance in the air that was either the burning was completely used by the burning flame and converted into another substance, the flame went out. கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு the candle is put off as there was no oxygen. கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்திருக்கு, ஏரில் ஆக்சிஜன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் கேண்டில் வந்து ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் தீர்ந்த பிறகு அது வந்து அணைஞ்சிடுச்சுங்கிறாங்க. ஓகேவா. அடுத்து, லேட்டர் த கெமிஸ்ட் நேம் தி சப்ஸ்டன்ஸ் நெசசரி ஃபார் burning ஆக்சிஜன். டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் burning ஆக்சிஜன் இஸ் கன்வெர்டட் மோஸ்ட்லி இன்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. அடுத்து, நவ் as jar was inside water, Priestley could gently lift the jar and place a live mouse inside it without allowing outside air to enter the jar. Without oxygen, as you would have guessed, that mouse died. It was clearly oxygen is necessary for survey the mouse. ஒரு மவுஸை எடுத்து அந்த ஜாரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல ஒரு ஜாரு, அந்த ஜார் அந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மவுஸ் இறந்துருது ஆக்சிஜன் தீர்ந்த பிறகு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து இது என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, மவுஸ் சர்வே ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தேவைங்கிறாங்க. இட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹி ஜென்ட்லி லிஃப்ட் தி ஜார் அண்ட் பிளேஸ் அ மின்ட் பிளான்ட். அப்புறம் ஃபிகரில் பாருங்க, யூ கேன் see that plants inside into the bale jar where jar is very much inside the water. This is done to ensure that outside air is not entering into the bale jar. Plant being living things like mouse, perhaps he thought it would die. Instead of plant survey, after placing the mint leaf, he lit up the candle and continued to burn. In the fourth experiment, he took a jar, burned candle and converted all oxygen into carbon. He placed a mint and placed a mouse inside the jar. Both the plants and mouse survived. He found that plants and animals have a synergy. Animals consumes oxygen and release carbon dioxide. Plants takes up carbon dioxide and release oxygen அப்படிங்கிறாங்க. சூப்பரில். டியூரிங் 1730 to 1799, Jan in-house shows that sunlight is essential to the plants to carry out photosynthesis, and also to purify air that is fouled by breathing animals or by burning candles. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன கிளியர் ஆயிருக்கு, இட் வாஸ் கிளியர் தட் ஏர் வாஸ் கம்போசிஷன் ஆஃப் மெனி கேஸஸ் லைக் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கிளியர் ஆயிருக்கு. ஓகேவா. ப்ரூஃப் ஃபார் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்து, டேனியல் ரூதர்ஃபோர்ட், எஸ் Scottish chemist, discovered nitrogen. He removes oxygen and converts into carbon dioxide using inverted bell jar using a burning candles. He passes this air without oxygen through lime water and remove carbon dioxide also. Once the carbon dioxide was removed in the air, neither candle burned nor a plant breathed. Hence, he showed that the remaining air
he did have an oxygen and carbon dioxide, he was able to produce a gas which show the same property of air without oxygen and carbon dioxide. Hence this gas is called nitrogen அப்படின்னு ரூதர்ஃபோர்டு தான் நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? லவாசியர் வந்து ஆக்சிஜனுக்கு நேம் வச்சது. அடுத்தது டெஸ்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். த pour some lime water in a glass tumbler, bubble some air using a straw through a lime water. After a few minutes, look at the lime water carefully. The lime water will produce a white precipitate and then the lime water will evenly turn into a milky white solution. This shows the presence of carbon dioxide in air. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது ஏரில் அப்படிங்கிறத இதை சொல்லுமாம்மா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. கம்போசிஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் பிரிஸ்லி experiment which was followed by Eckhouse and Rutherford, we came to know air was not just one substance. We will now describe what air is made up of. It is a composition of air. ஏர் வந்து எலமெண்ட் கிடையாது, அது வந்து காம்போசிஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? த மேஜர் காம்போனண்ட் ஆஃப் ஏர் இஸ் நைட்ரஜன். ஆல்மோஸ்ட் 4/5 ஆஃப் ஏர் இஸ் நைட்ரஜன். அதான் 78%. அடுத்து 4/5. Second major component is oxygen, 1/5. ஓகேவா? And in additional to nitrogen and oxygen, air some amount of carbon dioxide, water vapor and some other gases like argon, helium, etc. The air may also contain some dust particle. Composition of air in terms of percentage of various components can be written in following. 78% nitrogen, 21%. 78ங்கிறது ஒரு 4/5 of the air is combined of nitrogenங்கிறாங்க. 1/5 எவ்வளோ இருக்காமா ஆக்சிஜன் இருக்குங்கிறாங்க. ரிமைனிங் 1% வந்து வாட்டர் வேப்பர், ஆர்கன், ஹீலியம் அந்த மாதிரி கேஸஸ்ங்கிறாங்க. Composition of air changes slightly from place to place and also from season to season. For example, air over industrial cities usually have a higher amount of carbon dioxide in it than air over open space. Air in a coastal area may have more water vapor than in inland areas. Air also containing more water vapor in rainy season. Amount of dust in air is more in windy places than in other places. அப்புறம் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாங்கிறாங்க. யூ மைட் ஹேவ் சீன் தட் சன்லைட் என்டரிங் இன்டு எ டார்க் ரூம் த்ரூ எ நேரோ ஸ்லைடு and making shiny dust particle dancing merely on the path of the sunlight. Actually, they are in a room always containing some dust particle, but they are so small normally they are not visible. When a beam of sunlight falls on them, the tiny particle is visible அப்படிங்கிறாங்க. நமக்கே தெரியும், ஒரு இப்போ சன்லைட்டோட ரே வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிக்கிள் இருக்கும், ஆனால் அந்த சன்லைட் வர அந்த ரேயில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டஸ்ட் பார்ட்டிக்கிள் இருக்கிறது. கிராஃப் ஷீட் எடுத்துக்க சொல்கிறாங்க. 5x5 centimeter square on a graph. Apply a thin film of grease on a graph paper. அதை வந்து டஸ்ட் இதில் வச்சோம்னா இப்படி டாட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆன் அ கலெக்டர் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் அ கலெக்டர். ஒரு ஸ்கொயரில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரேஞ்ச் மேக்ஸிமம் வேல்யூ டு மினிமம் வேல்யூங்கிறாங்க. வாட்டர் வேப்பர் இன் ஏர், அது வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் டஸ்ட் பார்ட்டிக்கல். இது வாட்டர் வேப்பர் எப்படி கண்டுபிடிக்கணும். டேக் அ ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் இன் அ கிளாஸ், கீப் இட் ஆன் அ table for few minutes. Observe what happen. You can see a tiny droplets of water over the outer surface of the glass. அதான் சொல்கிறாங்க வாட்டர் வேப்பர் ஏரில் இருக்குது. The water vapor present in air condense on cold surface of the glass. This shows that air contains water vapor அப்படிங்கிறாங்க. அடுத்து burning and combustion. When we burn a candle, paper, kerosene, coal, wood or cooking gas, oxygen is needed. The oxygen need for burning of candle, paper, kerosene, coal, wood and cooking gas comes from air around us. Thus, for burning a substance continuously so as to make fire, a continuous supply of fresh air is needed. If we cut off the supply of fresh air to a burning substance, then the burning substance will not get oxygen necessary for burning to continue. Hence, the substance will stop burning. In rocket, as they go higher in the atmosphere, the availability of oxygen is considerably reduced. Therefore, in rocket,
Along with the fuel, oxygen is also carried for combustion. The process of burning of a substance in presence of oxygen and releasing a large amount of light and heat is called burning. If the process does not emit flame, then it is called combustion. Burningனா என்ன அப்படின்னா the process of burning of a substance in presence of oxygen and releasing a large amount of light and heat is called burning. If process does not emit flame, then it is called combustion. ஒரு ப்ராசஸில் லைட்டும் ஹீட்டும் நிறைய அமௌண்ட்டில் ரிலீஸ் ஆகணும், ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடந்துச்சுன்னா அது பர்னிங். இதே வந்து ஃப்ளேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்பஷன் அப்படிங்கிறாங்க. கம்பஷன் பர்னிங்னா என்னென்னா, பர்னிங்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட்டு, அது வந்து பர்னிங்கு. இதே இட் டஸ் நாட் எமிட் ஃப்ளேம் இல்லாமல் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்பஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃப்ளேம் இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் கம்பஷன். நோ ஃப்ளேம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பஷனுக்கு. பர்னிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹைட். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று பர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வுட்டை, அது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது வந்து பர்னிங். ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் தான் நடக்கும். இந்த இன்வெர்ட்டர் கிளாஸ் மூடி வச்சதும் அது நடக்கலை பாருங்கள், அதுக்கு பேர் கம்பஷன். ஓகேவா, அடுத்து importance of air for survey of plants and animals. Respiration in plants. Plants requires energy for their growth, hence respiration also occur in plants. During respiration, plant takes in oxygen and release carbon dioxide just as the animal do. Gaseous exchange with the air in atmosphere take place in plants with the help of tiny holes called stomata. ஸ்டொமேட்டானால தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ரெஸ்பிரேஷன். photosynthesis. Plants manufacture food by the process called photosynthesis. During photosynthesis, carbon dioxide from the air and water from the soil react in presence of sunlight to produce food. Most plants possess a green pigment called chlorophyll, and it also used in the process of photosynthesis. The word equation given below: carbon dioxide plus water, sunlight presence la chlorophyll nadakkum, food plus oxygen. Plants release oxygen during photosynthesis, which is much more than the oxygen consumed by the plants during the respiration. இது வந்து பிளான்ட்ஸ் ரெஸ்பிரேஷனில். ஓகேவா, அடுத்து அனிமல் ரெஸ்பிரேஷன். வென் வி பிரீத் இன் ஏர், த ஆக்சிஜன் இன் தி ப்ரெசன்ட் ஏர் ரியாக்ட் கெமிக்கலி வித் தி டைஜஷன் ஃபுட் வித் தி பாடி டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் and water vapor and energy. The energy is required to carry out the many processes in the body such as movement, growth, repair, and this process of oxygen react with digestion food to form carbon dioxide, water vapor and energy is called respiration. The process can be represented by following: food plus oxygen gives carbon dioxide, water and energy. இங்கே வந்து food plus oxygen ஃபைனலாக வரும், இங்கே carbon dioxide plus waterலேருந்து தான் அது. Carbon dioxide formed during respiration dissolves in the blood and it exhales out of the body through lungs. They inhale and exhale air that contains same substance but in different proportion except nitrogen, which is present in the same amount. Inhale air contains more oxygen while exhale air contains carbon dioxide. Let us have a look in the following table. நைட்ரஜன் வந்து இன்ஹேல் பண்ணும்போது 78%, எக்ஸலில் 78%, ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணும்போது 21% இருக்குது, அதான் ஏரில் இருக்குது. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது 16%. அது கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03 தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அதிகமாக பண்ணுறோம் 4%. வாட்டர் வேப்பர் வேரியபிள் அமௌண்ட்டு இன்க்ரீஸ்டு இன் எக்ஸ்ஹேல் ஏர். ஓகே, நோபல் கேஸஸ் வந்து 0.95, அதே தான் வெளில வருது. டஸ்ட்டு வந்து வேரியபிள் அமௌண்ட்டு, வெளில வரும்போது நன்னு. டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர், இது வந்து பாடி டெம்பரேச்சர். ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் வாட்டர். வாட்டரில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. The water of the pond, lake, rivers and seas have some amount of dissolved air containing oxygen in it. The plants and animals that live in water use the oxygen dissolved in water for breathing. For example, frog respire through their skin. Fish respire through their gills. நம்ம படிச்சிருக்கோம், போன இதுலேயே படிச்சிருந்தோம். அடுத்து, when carbon dioxide is cooled to -57 degrees Celsius,
it directly becomes solid without changing to a liquid state. This is called dry ice and is good refrigerating agent. Dry ice is used in truck and fragile cars for refrigerating perishable items such as meat, fish while transporting them. கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தோம்னா அதான் ட்ரை ஐஸுங்கிறாங்க. இது வந்து டக்குன்னு வந்து லிக்விட் ஸ்டேட்டு போகாமல் சாலிட் ஸ்டேட்டாக மாறுறது தான் ட்ரை ஐஸ். -57 டிகிரி செல்சியஸ் எதுக்குன்னா இது வந்து என்ன சொல்கிறது, மீட்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கேட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஓகேவா. யூசஸ் ஆஃப் ஏர். ஏர் இஸ் யூஸ்டு பை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் பிரீத்திங். ஏர் இஸ் யூஸ்டு ஃபார் பர்னிங் ஃபியூயல்ஸ் லைக் wood, coal, kerosene, LPG, etc. Compressed air is used to fill tires and various kinds of vehicles. Air plays an important role in maintaining water cycle in the nature. Oxygen layer present in the atmosphere helps in preventing human radiation of the sun from reacting the earth's surface. Under extraordinary conditions such as a patient having breathing difficulties, mountaineer climbing a high mountain, a driver going deep in the sea, oxygen cylinders are used for breathing purpose அப்படிங்கிறாங்க. அடுத்து blowing air is used to turn the blades of the windmills. The windmills are used to draw water by running pumps and run a floor mill and to generate electricity அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் us. Our earth is surrounded by huge envelope of air called atmosphere. The process of burning of substance in presence of oxygen and releasing large amount of light and heat is called combustion. No flame இருந்ததுன்னா அது வந்து combustion. ஓகேவா. Priestley helped in understanding the presence of oxygen in air that is produced by plants during photosynthesis, which can be used for animals for respiration. In-house experiment helps us to know role of the sunlight in evolving oxygen during photosynthesis. அவங்கவுங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்கிறது. ப்ரிஸ்லி வந்து ஆக்சிஜனுக்கு, இன்ஜின் ஹவுஸ் வந்து role of sunlight in evolving oxygen during photosynthesis. அடுத்து வந்து air contains 78% nitrogen, 21% oxygen, remaining 1% வந்து carbon dioxide, water vapor, noble gases like helium, neon அதெல்லாம் argon அதெல்லாம். Composition of air changes slightly from one place to another place. சீசன் டு சீசன் மாறும். வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும் ரெய்னி சீசனில், அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. பிளான்ட்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிலேருந்து எடுக்குது அண்டு சன்லைட் தானே, அதான் வாட்டர் எடுத்துக்கிச்சின்னா சன்லைட் ப்ரெசன்ஸ்லேயும் க்ளோரோஃபைல்லையும் ஃபுட்டும் ஆக்சிஜனும் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபுட்டும் ஆக்சிஜனும் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணுவோம். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ்டு டிசால்வ்டு ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங். ஓசோன் லேயர் ப்ரெசன்ட் இன் அட்மாஸ்பியர் இன் டு ப்ரிவெண்ட் ஹார்ம் ரேஸ். எங்கேருந்து சன்லேருந்து வர ஹார்ம் ரேஸ், யூவி ரேஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து சூஸ் தி அப்ராக்சிமேட் ஆன்சர். டேஸ் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். 78%. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் இன் பிளான்ஸ் யூஸிங் ஸ்டொமேட்டா. அதில் தான் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஏர் தட் சப்போர்ட் தி கம்பஷன் இஸ் ஆக்சிஜன். ஓகேவா. அடுத்து வந்து நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் பேக்கிங் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கீப் தி ஃபுட் ஃப்ரெஷ். ட்ரை ஐஸாக மாற்றி போடுவோன்னு பார்த்தோம்ல. டேஸ் ஆர் டூ கேஸஸ் விச் வென் டேக் டுகெதர் டு மிக்ஸ் அப் 99% ஆஃப் ஏர். நைட்ரஜன் அப்புறம் என்னது ஆக்சிஜன். நைட்ரஜன் 78%, 21% என்னது இருக்கும் ஆக்சிஜன், மீதி எல்லாமே ரிமைனிங். டேஸ் இஸ் ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் ஏர் ஆக்சிஜன். டேஸ் கிவ்ஸ் அவுட் டியூரிங் ப்ரோட்டோசிந்தசிஸ் இஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ என்ன ரிலீஸ் ஆகும், ஆக்சிஜன். வெயிட் பண்ணுங்கள், ஆக்சிஜன் தான் வெளியில் வரும். அடுத்து வந்து என்னது, டேஸ் கேஸ் இஸ் இப்போ பேஷண்ட் இதுக்கும் ஆக்சிஜன். டேஸ் கேன் பி யூஸ்ட் seen moving in dark rooms. என்னது dust particles. gas turn lime water milky. carbon dioxide. Inhale air contains large amount of oxygen. இந்த ஃபஸ்ட் இது வந்து false. Planting trees helps in decreasing global warming. True. Composition of air is always exactly same. No. place to place மாறும். அடுத்து whales comes up water surface to breathe in oxygen. True. Balance of oxygen in atmosphere is maintained through photosynthesis in animalனு கொடுத்துருக்காங்க. தப்பு. photosynthesis take place in plants. respiration take place in animals. அடுத்து மூவிங் ஏர்னால் என்னது, விண்டு. லேயர்ஸ் இன் விச் வி லிவ் வந்து ட்ரோபோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியருங்கிறது என்ன அப்படின்னா ஓசோன் லேயர் இருக்கிறது. ஆக்சிஜன் வந்து என்னது, கம்பஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறாங்க.
அடுத்து வந்து என்னது அனாலஜி ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து என்னது கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஆக்சிஜன் 78% ஆஃப் ஏர் டஸ் நாட் சப்போர்ட் ஃபார் கம்போஷனுங்கிறாங்க. நைட்ரோஜன் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். எது சப்போர்ட் பண்ணும் கம்போஷனுக்கு? ஆக்சிஜன் 21%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. பை பை, டேக் கேர். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.